திங்கிங் அதாவது யோசனை. யோசனை அப்படிங்கிறது நம்ம உடம்புல அதிகமாயிடுச்சு அப்படின்னா என்ன நடக்கும் தெரியுமா? அதோட அறிவியல் விளக்கம் என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நான் உங்கள் கவிதா. இது யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனல். நம்ம எல்லாருமே தினமும் யோசிக்கிறோம். வேலை பத்தியோ, குடும்பத்தை பத்தியோ, இல்ல எதிர்காலம் பத்தியோ கண்டிப்பா யோசிச்சே தான் இருப்போம். யோசனை அப்படிங்கிறது மூளையோட வேலை. ஆனா யோசனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அது மனசை மட்டும் பாதிக்காதுங்க, நம்ம உடம்பையுமே நேரடியா பாதிக்கும். மனுஷனோட மூளை டிசிஷன் எடுக்க உருவாக்கப்பட்ட அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஒரு பிரச்சனை வந்தா தீர்வு இருக்கும், அதுக்கு பிறகு அமைதியாயிடும். ஆனா இன்னைக்கு என்ன நடக்குது? ஒரு பிரச்சனை முடிஞ்சாலும் அதே விஷயத்த திரும்ப திரும்ப நினைச்சுக்கிட்டே இருக்கும். இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா ஓவர் திங்கிங் அப்படின்னு சொல்றோம். நம்ம யோசிக்கும் போது மூளை குளுக்கோஸ் மற்றும் ஆக்சிஜனை அதிகமா பயன்படுத்தும். ஷார்ட் டைம் யோசனை, அதாவது ரொம்ப அதிக நேரம் ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்காம ஷார்ட்டா யோசிச்சு முடிச்சுட்டு அது நம்பனா பிரச்சனை கிடையாது, அது ஓகே தான். ஆனா ஒரு விஷயத்தை பத்தி ரொம்ப நேரம் நீங்க யோசிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா மூளை ரொம்பவே டயர்ட் ஆகிடும். அப்போ பிரெயின் நம்ம உடம்புல இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் சிக்னல் அனுப்பிடும். ஸோ நம்ம நிறைய யோசிச்சு மூளை டயர்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுடைய உடம்பும் டயர்ட் மோடுக்கு போயிடும். யோசனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா மூளை அதை என்ன நினைக்கும் அப்படின்னா அதிகமான ஆபத்து அப்படின்னு நினைச்சுக்கும். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கார்டிசோல் ஹார்மோன் அதிகரிக்கும், அட்ரீனல் ரிலீஸ் ஆகும், அண்ட் நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே டென்ஷன் மோடுக்கு போயிடும். இதனால தான் மனசு அமைதியா இல்லை, உடம்பும் ரிலாக்ஸா இல்லை, எப்பவுமே ஒரு பரபரப்பா, எப்பவுமே ஒரு அவசர நிலையில நம்ம இருப்போம். இந்த ஹார்மோன்ஸ் தொடர்ந்து உயர்ந்துகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டம்ஸ் எல்லாமே பலவீனமாயிடும், இதய துடிப்புமே அதிகரிக்கும், பிபி அதிகமாயிடும், சர்க்கரையோட அளவுமே இம்பேலன்ஸ் ஆயிடும். அதாவது யோசனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா அதுதான் நம்மளுடைய நோய்க்கான முதல் படி அப்படின்னே சொல்லலாம். ஸோ உங்களுக்காக டெய்லியுமே நம்ம ஹெல்த்தியான ரொம்ப இன்ஃபர்மேட்டிவான விஷயங்கள் மட்டும்தான் நம்ம யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸை தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் பட்டனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களுமே நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்தது டைஜஷன் ப்ராப்ளம். நம்ம அதிகமாக யோசிக்கிறதுக்கும் வயிறு சரியில்லாமல் போகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் நம்ம அதிகமாக யோசிக்கும் போது உங்களுடைய வயிறு சரியாக வேலை செய்யாது, அதாவது அதிகமாக பசி எடுக்காது. காரணம் என்ன அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ் சிக்னல் வந்த உடனேயே ஜீரண உறுப்புகள்லாம் இருக்கு இல்லைங்களா, அது என்ன பண்ணும் அப்படின்னா தற்காலிகமாக அதோட வேலையை ஸ்லோவாக்கிடும். அதனால தான் ஓவர் திங்கிங்க்கு வரக்கூடிய பொதுவான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிடிட்டி, கேஸ்ட்ரபிள், கான்ஸ்டிபேஷன், அல்சர், பசி இல்லாத நிலை. இது எல்லாமே அதிகமாக திங்க் பண்ணிட்டே இருக்கக்கூடிய பர்சன்ஸ்க்கு கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே இருக்கும். நல்ல சாப்பாடு சாப்பிட்டாலுமே மனசு அமைதியா இல்லை அப்படின்னா உடம்பு அந்த உணவை ஏத்துக்காதுங்க. மனசு அமைதியா இல்லை அப்படின்னா ஜீரணம் சரியா இருக்காது. ஜீரணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம உடம்புல சரியா நடக்கலைன்னா நம்ம உடம்புல பல பிரச்சனைகள் ஏற்படும். அதனால மனசை நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமா வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பும் ரொம்பவே ஆரோக்கியமா இருக்கும். யோசனை அதிகமாயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா ப்ராப்ளம் ஆகும்? தூக்கம் தான் ஃபர்ஸ்ட் போகும். மூளையில மெலட்டோனின் ஹார்மோன் சரியா சுரக்காது. நம்ம நல்லா தூங்குறதுக்கு இந்த ஹார்மோன் நல்லா சுரக்கணும். ஆனா நம்ம ஓவர் திங்க் பண்ண இந்த ஹார்மோன் என்ன ஆகும்? சுரக்காம போயிடுங்க. இரவு முழுக்க தாட்ஸ் ஓடிட்டே இருக்கும். அதாவது ஒரு சில பேர்லாம் 2 மணிக்கு 3 மணிக்கு இந்த டைம் தான் தூங்கவே ஆரம்பிப்பாங்க. காலையில லேட்டாக 11 மணிக்கு அப்படி எந்திரிப்பாங்க. ஸோ தட்ஸ் நாட் ஏ கரெக்ட் ஸ்லீப் டைம். 8 hours ஸ்லீப் டைம் அப்படிங்கிறது 10 மணிலேருந்து விடிய காலையில் 5 மணி வரைக்கும் மட்டும்தான். ஸோ நீங்கள் இந்த டைமை தான் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணணுமே தவிர 2 மணிக்கு தூங்கி காலைல 10 மணிக்கு எந்திரிக்கிறதோ இல்லை 5 மணிக்கு தூங்கி 11 மணிக்கு இந்த மாதிரி தூங்குற டைம் கரெக்டான ஸ்லீப்பிங் டைம் கிடையாது. ஸோ அப்படி தூக்கம் குறையும் போது நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா காலைல எந்திரிச்சதுமே ஃப்ரெஷ்ஷான ஃபீலே இருக்காதுங்க. நோய் தான் இன்னுமே உங்களுக்கு அதிகமாயிட்டே இருக்கும். இது ஒரு சைக்கிள் ஃபார்ம் அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஓவர் திங்க் பண்ணுறோம், ஸ்லீப் குறையுது, மோர் கார்டிசோல் ரிலீஸ் ஆகுது, மோர் டிசீஸ் வருது. ஸோ ரிப்பீட் அப்படிங்கிற மாதிரி தான் ஓவர் திங்கிங் அப்படிங்கிறது நம்ம உடம்புல நம்ம மனசை பாதிக்கும் போது மனசை எந்த அளவுக்கு பாதிக்குதோ அதே மாதிரி நம்மளுடைய உடம்பையும் ரொம்ப ரொம்ப பாதிக்கும். இப்படி இருக்கக்கூடிய சைக்கிளை கண்டிப்பாக நம்ம பிரேக் பண்ணியே ஆகணுங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம், எந்த மாதிரியான ப்ராக்டிக்கல் சயின்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு பார்க்கலாம்.
இதுக்கு தினமுமே நான் சொல்கிற விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். தினமும் 10 நிமிஷம் தியானம் பண்ணுங்கள், ஆழ்ந்த மூச்சு பயிற்சி பண்ணுங்கள், நடைப்பயிற்சி பண்ணுங்கள். அதே மாதிரி நேச்சுரலான விசுவல்ஸை பார்க்குறது. நம்ம நிறைய வீடியோஸ் சொல்லிகிட்டே தான் இருக்கோம், மன அமைதிக்காக என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே தான் இருக்கோம். ஸோ நீங்கள் கண்டினியூஸாக இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நிம்மதியாக இருக்க முடியும். எந்த ஒரு ஓவர் திங்கிங்கும் பண்ணாமல் நம்ம ஒர்க்கை நம்ம கரெக்டாக பண்ண முடியும். அதே மாதிரி தேவையில்லாத ஒரு பயம், சிந்தனைகள் இது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நம்ம ஹெல்த்துக்கு நல்ல விஷயங்க. முக்கியமான ஒரு ப்ராக்டிஸ் என்ன தெரியுமா? நாள் முழுக்க யோசிச்சாலும் சாப்பிட்ற நேரத்தில் சாப்பிடணும், தூங்குற நேரத்தில் தூங்கணும். மனசை நம்ம பிளாங்காக வச்சுக்கணும். அந்த காம் கேப்ஸ் தான் நம்ம உடம்பை காப்பாற்றக்கூடிய ஒரு ரியல் மெடிசன் அப்படின்னே சொல்லலாம். நம்ம மனசை எந்த அளவுக்கு நீங்கள் அமைதியாக வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம உடம்பும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ தினமுமே நீங்கள் இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம உடம்பை அமைதியாக வச்சுக்கிறதுக்கு யோகா பண்ணணும், இல்லை நான் காலைல 10 நிமிஷம் ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறேன், சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா, நம்ம ஆல்ரெடி யோகம் வெல்னஸ் யூடியூப் சேனலில் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். அதே மாதிரி யோகா வீடியோஸ் அண்ட் எக்ஸசைஸ் வீடியோஸ் எல்லாமே போஸ்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மேலே ஐ பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பார்த்துக்கலாம். நீங்கள் தினமும் இப்படி யோசிக்கிற ஒரு விஷயம், யோசிச்சிருக்க விஷயத்துக்கு இவ்வளோ பெரிய சயின்ஸ் இருக்கா அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இருக்குது. அதாவது எனக்கு உடம்புல எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் நான் டயர்டாக இருக்கேன், ஆனால் நான் ரொம்ப லேசியாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஓவர் திங்கர் பர்சனாக தான் இருப்பீங்க. ஸோ இனிமேலாவது அந்த ஓவர் திங்கிங் அப்படிங்கிறதுலேருந்து வெளியே வந்துட்டு நார்மலாக பீஸ்ஃபுல்லாக இருங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், பாட்டு கேட்குறதோ, டான்ஸ் ஆடுறதோ, கோவிலுக்கு போகிறதோ, இல்லை ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து தியானம் பண்ணுறதோ, இல்லை புக் படிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ உங்கள் மனசை காமாக வச்சுக்கிறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னொரு வீடியோவில் என்னோட குரல் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் கவிதா. நன்றி.